நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கேட்கிற மாதிரிலாம் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. அவர் அதிகமாய் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதை சொன்னேன், அவர் அளந்து கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய நினைத்து பார்க்காத அளவுக்கு நம்ம புத்தி கெட்டாத காரியத்தை ஆண்டு செய்தான் கர்த்தர். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது உனக்கு கெட்டாத பெரிய காரியங்களை நான் செய்வேன்னு சொல்லி கர்த்தாம் ஸ்தோத்திரம். பணம் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் சில வேலைகளை செய்யும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது அது எப்படி சால்வ் பண்ணுறது என்று தெரியாமல் இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது எனக்கு தெரியலை, எனக்கு புரியலை. அதே நேரத்தில் நான் எங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டராக ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களாம் கம்ப்யூட்டர் அழகாக இருக்காங்க. அப்போ சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பிள்ளையோட அழகாக கம்ப்யூட்டர்லாம் பேசுது, எங்களுக்கு வேலை நிமித்தமாக எல்லாம் கற்றுக்கணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், உண்மையாக ஜெபம் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போ தான் சொன்னேன், நீ அறியாததும் போட்டிருக்கீங்க, நான் அறியலை, நீங்கள் எனக்கு அது வெளிப்படுத்த வேண்டும் சொல்லும்போது அநேக காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாம் ஸ்தோத்திரம். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் விதமாக ஜெபம் பண்ணி பாருங்கள், நமக்கு ஒரு கஷ்டம் இருக்காது, ரொம்ப எளிதாக நம்ம அதை செய்ய முடியும். கர்த்தாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா பார்த்தோன்னு சொன்னால் நம்ம முக்கியமாக நம்ம என்னத்தை கேட்குறோம்? முக்கியமாக எல்லாரும் நான் கேட்குறது தான் நான் சொல்ல முடியும். எனக்கு சாப்பாடு வேணான்ட்டு, எனக்கு பணம் வேணும், நான் இருக்க ஒரு வீடு வேணும், கொஞ்சம் போட்டுக்கணும், நல்ல சட்டை வேணும், என் காருக்கு பெட்ரோல் போட பணம் வேணும். இப்படி தான் நம்ம இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு தான் காரியம். எல்லாருக்கும் வீடு வேணும், கண்டிப்பாக வேணும். வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு வீடு வச்சுட்டு போங்க. கர்த்தாம் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான உலகப்புறமான காரியங்களை நம்ம கேட்கிறோம். கர்த்தாம் ஸ்தோத்திரம். அப்புறமா நான் சொன்னது போல் நம்ம அறியாத காரியத்தை எங்களுக்கு சொல்லும் ஆண்டவர்னு நமக்கு ஜெபம் பண்ணுறோம். இதெல்லாம் உண்மை. அங்கே சாலமோன் பாருங்கள், அவர் கேட்டது பாருங்கள், 2 நாளாகவும் 1:12, 2 நாளாகவும் 1:12. சாலமோன் ராஜாவான கர்த்தரிடத்தில் ஞானத்தையும் அறிவும் தான் அவன் கேட்டான். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் அவன் என்ன கேட்டது? அவன் ஞானமும் அறிவும் தான் கேட்டான். அது மாத்திரமல்ல, ஆண்டு என்ன கொடுத்தாராம்? உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இவ்வளவு கொடுத்தாரா? கொடுக்கல சாலமோனுக்கு. அவன் பெரிய ஞானி. அவன் எத்தனை புத்தகம் எழுதிருக்கான்? நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு அழகாக எழுதி வச்சிருக்கான். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஆமென். அவன் கேட்டது அறிவு ஞானம். ஆண்டவர் இவ்வளவுதான் கொடுத்தாரு. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசுவாசத்தோடு கேட்கும்போது கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தராம் ஸ்தோத்திரம். அதனால தான் அவன் தங்கத்தை பாலமாக சேர்த்து வச்சிருந்தானா. அவன் எருசலேமில் வெள்ளி அது மாதிரி சேர்த்து வச்சிருந்தானா. அது மாதிரி ஆண்டவர் காலகட்டத்து கேதுரு மரங்கள் அவ்வளவா, அது காட்டுத்தி மரங்கள் எப்படி பள்ளத்தாக்கள் இருக்கிறோ அது மாதிரி சேர்த்து வச்சிருந்தானா. இவ்வளவா இருந்தானா. அவனை பார்த்து, அவனுடைய அறிவை பார்த்து கேட்கறது உலகத்தை எல்லாம் வந்தாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஷேபா ராணி அவனுக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்து அவனுடைய அறிவை அவன் பார்த்து கர்த்தராம் ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துல இதுதான் அவன் கேட்டான். அவன் அறிவு ஞான ஆண்டு எவ்வளோதான் ஆசீர்வாதம் பாருங்க. நம்ம நிறைய பேர் பாருங்க, உலகப்புறமான காரியத்தை மட்டும் கேட்டு போகிறான். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைப்பா. நான் கூட உண்மையாக சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டது என் ஃப்ரெண்டை பார்த்து நான் முதல்ல நான் அவனுக்கு நினச்சேன், ஆண்டவரே இவனை மாதிரி நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல மார்க் வரணும். அப்படி தான் நான் உண்மையாக முதலாவது ஆண்டவரை நான் தேடினேன். இதுதான் உண்மை. இப்போ என் ரூம்மேட்டை தான் பார்த்து ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன். அவனை சொன்னேன், அவன் பேர் ஜான் ஆபிரகாம் அற்புதம் பால், பெரிய பால். அவன் பெரியது. அவன் அதிகமாக பாடம் படித்து நான் பார்த்ததில்ல, அதிகமாக வேதத்தை படித்து நான் பார்த்துருக்கிறேன். அப்போ தான் சொன்னேன், ஆண்டவர் நானும் வேதத்தை படிக்கிறேன், புரியல ஆனால் படிப்பேன். இப்போ படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவேன், இவனை மாதிரி எனக்கும் நல்ல அறிவு ஞானம் வரணும் ஆண்டவரே. இப்போ பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், அதுக்கு மேலே நீ ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்தியாவில் வேலை செஞ்சு 21 ஆண்டுகள் வேலை செஞ்சு ஒரு வீடு கூட என்னால் வாங்க முடியல. ஹல்லேலூயா. பார்ப்பார், ஒரு திடீர்னு ஒரு நாள் நான் ஒருத்தன் தேடி போல ஒன்றும் வரல. ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். சும்மா போட வேண்டியது தான் போட்டேன். கர்த்தர் அந்த ஊருக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நான் நினைத்திராதபடி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை எல்லாம் ஆண்டவர் அப்படி தாங்க ஆசீர்வதித்திருக்கார். ஹல்லேலூயா. அதனால என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் நம்முடைய உலக பிரகாரமான காரியத்தை மட்டும் கேட்டுட்டாலும் ஆண்டவர் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், கேட்டபோது அந்த வேதையும் கையில் கிடைச்சது பாருங்க. அதை படிக்க ஆரம்பிச்சு அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தராம் ஸ்தோத்திரம். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை, பரலோகத்தில் என்னென்ன விதமான ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நம்ம அப்படி அதுக்கப்புறமா நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறோம். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த இம்மையில் மட்டும் மாத்திர மறுமையில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
என்பதையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்டது இந்த உலக பிரகார காரியத்தை மட்டும் கேட்டாலும் உண்மையாய் தாகத்தோடு கேட்கும்போது கர்த்தர் உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய மகிமைக்குரிய அல்லது அந்த எட்டர்னல் பிளெஸிங் அதையும் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூட கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு சொன்ன எல்ஷடாய், அவர் பெரிய பலமுள்ள கர்த்தர், சர்வபலமுள்ளவர், நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி சங்கீதம் 138 நாம் பார்க்கிறோம். தாயை போல தேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இவ்விதமான தேவனுக்கு நமக்கு ஜெபிக்கும் போது நம்ம என்ன சொன்ன, ஆவியானுடைய உதவி கண்டிப்பாக வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியானுடைய உதவி வேணும். அவர் நம்ம சிலர் ஜெபம் பண்ணுறோம், சிலருக்கு சோர்ந்து போகிறோம், சிலருக்கு களைப்பாக இருப்போம். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோன்னு தெரியாது. ரெண்டாவது விஷயம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணும்போது அப்படி படுத்துடுறோம். ஆனால் என் ஆத்துமாவோ விழித்திருந்துன்னு சொல்லி உன்னதப்பாட்டை பார்க்குற மாதிரி உள்ளத்திலே அவர் விழித்திருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் சொன்ன அந்த ஆண்டவருடைய ஆவியார் நமக்குள்ளாக இருந்து அங்கே நமக்கு ஊக்கமாய் செபிக்கிற அப்படின்னால மறுநாள் காலையில் பாருங்கள், முந்தின நாள் சால்வாத காரியங்களை ஆண்டவர் சால்வாக்கி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சொல்கிறேன், ஆவியாருடைய அபிஷேகம், அவருடைய துணை நமக்கு நிச்சயமாய் தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிற கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். ஆபிரகாம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாம், அன்னாள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு என்ன குழந்தை இருந்துச்சா? இருந்ததா? இல்லை. ஆனால் வேற என்ன இருந்தது அவருக்கு? ஆடுமை. பூமி தாங்கி கொள்ளாதபடிக்கு அவருக்கு ஆஸ்தி இருந்தது. உலகத்தை என்ன ஆஸ்தி இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அவங்க பாடுற பாடத்தான் அவங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்படிதான் அங்கே ஆபிரகாமும் ஆண்டவருடைய விஷயம், ஆண்டவரே எல்லாம் ஆசீர்வதிச்சிருக்குது, இந்த ஆட்சியில் அனுபவிக்குது பாரு, அந்த எலேசரை தவிர வேறு யார் இருக்கா ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தில் ஆண்டவர் பாரத்தோடு ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் உனக்கு ஒரு புத்திரனை தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்த போது ஆண்டவரனை 3 விதத்தில் ஆசீர்வதித்தார்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. பூமியின் தூளை போல அவன் சந்ததியை மாற்றுவேன். ஹல்லேலூயா. கடற்கரை மணலை போல அவனை மாற்றுவேன். ஒரு சந்ததி இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி இருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. புழுதி அது எண்ணிக்கை மடங்காத அளவற்றது. மணல் அதில் கொஞ்சம் தெரியுறதான காரியம். அங்கே வானத்து நட்சத்திரம் சொல்வது உங்களுடைய சந்ததி பிரகாசிக்கிற, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிற ஒரு சந்ததியாய் மாறும் என்று ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் கேட்டது, ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு சொன்ன ஆண்டவர் பங்கவனை எவ்விதமாய் ஆசீர்வதித்தார்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேலாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் பாருங்க, அவளுடைய நோக்கமெல்லாம் ஒரு குழந்தை வேணும். என் சக்காலத்தின் எப்போ பார்த்தாலும் மலடி என்னை திட்டிகிட்டே இருக்கா, எனக்கு எப்பவும் பிரச்சனையாக இருக்குது ஆண்டவரே, அதனால் அந்த நிந்தை போகணும் ஒரு குழந்தை ஆண்டவர். ஆனால் அவள் எப்படி ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு, தன்னுடைய கண்ணீரோடு கூட. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை பார்த்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவன் ஜெபம் பண்ணான். கர்த்தர் பாருங்க, பெரிய தீர்க்கதரிசியை, பிரசித்தி பெற்ற தீர்க்க சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, அதுனா ஒன்று தான் கேட்டால் ஒன்று கொடுத்தா முடிஞ்சது. அதுக்கப்புறமா 5 பிள்ளைகளை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறதான ஒரு நல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவிதமாய் கொடுக்கிறதான கர்த்தர். யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சின்ன வயசில் ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்தாரு. அவனுடைய கட்டுகளை சுற்றி மற்ற அவனுடைய சகோதரர்களை காட்டு அந்த அரிக்கட்டுகளும் வணங்கிற்று. அப்புறமா சொன்னான், சூரியன் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனுக்கு வணங்கிற்று. ஆண்டவர் தரிசனம் அவ்வளோதான். ஆனால் அவன் அதை விசுவாசித்தான், வைத்து ஆண்டவர் கொடுத்தான் தரிசனத்தை வைத்திருந்தான். ஆனால் எத்தனை கஷ்டம் வாழ்க்கையில் வந்து பாருங்க, எத்தனை கஷ்டம். அடி குழியில் போட்டான், சாவு மாதிரி போட்டான், அடிமைத்தனத்துக்கு போனான், பொல்லாத காரியங்கள் அவனுக்கு வந்தது. சிறையில் தாரத்தில் ஆண்டவர் அவனுக்கு போட்டிருந்தாரு. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவன் மறுதளிக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டோட வசனம் என்னை புடமிடுகிறது சொல்லி அவருடைய வசனத்தை அவன் முக்கியமாக பற்றி கொண்டான். அதனால தான் அவன் அந்த எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்ததாய் அவன் இருந்து அந்த நாட்கள் அந்த உலகத்தில் இந்த பஞ்சத்தெல்லாம் நீக்கிறதுக்கு ஆண்டவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜீவ ரட்சகனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறைச்சாலையிலிருந்து அவன் ராஜாவிட்ட கொண்டு அவனுக்கு விடும்போது அவன் நினச்சிருப்பானா கவர்னர் அவர்னு நினச்சிருப்பானா? இல்லை, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, அவ்வளோதான். அவனுக்கு அன்னைக்கு தேவை விடுதலை. ஆனால் கர்த்தர் பாருங்க அவனை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமையாய் போன அந்த தானியேலை பாருங்க, கர்த்தர் எத்தனை ராஜாக்களுக்கு அவனுக்கு கவர்னராக வச்சிருந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் அடிமைங்க, ஆனால் ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுறான்.
அதை நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு இருக்கும்போது அது தானியில உயர்த்தின கர்த்தர் ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவன் எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு,